நம்ம ஃபோனில் உள்ள இந்த செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மோர் கனெக்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து காமிக்கும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த டிஎன்எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வச்சிங்களா, இந்த இடத்துல ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் கீழே வந்து இந்த ஆப்ஷன் காமிக்கும். இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே 3 ஆப்ஷன் காமிக்குது. ஆஃப், ஆட்டோமேட்டிக், அதுக்கப்புறம் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து கொடுத்துக்குங்க. அதாவது dns.adgat.comனு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து கொடுத்துட்டு சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. வேணும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லாட்டா வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து போட்டுட்டு சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள ஆட்ஸு முக்கால்வாசி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி இன்னும் 4 செட்டிங் இருக்குது. வீடியோ கடைசியில் சொல்ல போகிற செட்டிங் வந்து பயங்கரமாக இருக்க போது. அதனால் மிஸ் பண்ண வீடியோ வரை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா திருப்பி செட்டிங்ஸுக்கு போகிறோம். செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லாத்தையும் வந்து இப்படி பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கூகுள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். இந்த கூகுள் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கூகுள் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா, இந்த ஆட்ஸ் மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். இங்கே ஆட்ஸ் ப்ரைவேசின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிங்க. இந்த ஆட்ஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிங்க. அதேமாரி வந்து இந்த இடத்துலையும் சஜஸ்டட் ஆட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதையும் ஆஃப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆட் மெஷர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதையும் வந்து இங்கே ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிங்க. இது மாதிரி உங்களுக்கு ஆனில் இருக்கும், இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ரீசெட் மெஷர் டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது ஒரு முறை கிளிக் பண்ணிங்க. இதனாலே வந்து உங்கள் ஃபோனில் ஆட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அப்படியே கொஞ்சம் இப்படி பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே செட்டிங்ஸ்லேயே வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கன்னா தான் தேடி பாருங்கள். உங்கள் ஃபோனில் வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தேடி பாருங்கள். இந்த ஆப் மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. கிடச்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்களா ஒரு 3 மார்க் தெரியுது. இது மேலே கிளிக் பண்ணி இங்கே ஸ்பெஷல் அக்சஸ் சொல்லிட்டு பார்த்தீங்களா, மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்பியர் அண்ட் டாப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அப்பியர் அண்ட் டாப் மேலே அப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கும். இது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஆப்ஸுக்கு மேலே வந்து நிறையா ஆட்ஸ் வரும். அப்பியர் ஆன் டாப்னு சொல்லிட்டு காமிக்கிறதுனாலே உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆப்புக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்சாலும் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்வான்ட் ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஸுக்கெல்லாம் முதல்ல வந்து இங்கே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதாலையும் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஆட்ஸ் தொல்லை வந்து இருக்காது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபோனில் உள்ள கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 3 மார்க் எடுத்து பார்த்தீங்களா, 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே செட்டிங்ஸ்க்கு வந்துக்கலாம். செட்டிங்ஸில் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்கிற ஆப்ஷன் காமிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனில் இருக்கும் உங்களுக்கு, இது வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சைட் செட்டிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். இந்த சைட் செட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பாப்பப் அண்டு ரீடைரக்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்கன்னா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு டு நாட் அலோட்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதே வந்து டு நாட் அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள் டு நாட் அலோ சைட்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இது மாதிரி கொடுக்கறதால உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஃபோனில் ஆட்ஸ் வருவது தடுக்கப்படும். இந்த செட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் ஒரு பாப்பப் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணுன்னா பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.